இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமா வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்ல நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதோட லிங்க். பிளஸ் நமக்கு பிளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் அவைலபிளா இருக்கு. பிளே ஸ்டோர்ல பை மூட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ற ஆர்டர்ஸ் 7 டேஸ்ல நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ₹999 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இருக்கங்குடி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் தமிழகத்தின் தென் மாவட்டத்திற்கு மிகவும் பிரபலமான கோவில். இந்த கோவில் வழிபாட்டு செல்பவர்களுக்கு அம்மை உப்பிட்ட அனைத்து விதமான நோய்கள் தீங்கும். சுமார் 300 ஆண்டுக்கு முன் குக்கிராமமாக இருந்தது. இந்த பெரும்பான்மையான விவசாய செய்யக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. விவசாயத்திற்கு பெண் ஒருத்தி கூடைய வச்சு சாணம் பொறுக்கி சேர்த்தாங்க. ஓரளவு சாணம் சேர்ந்த பின்பு அந்த இடத்தில் இருந்து கூடையை எடுக்க முயன்று இருந்தாங்க. இந்த கூடையை எடுக்க முடியவில்லை. அப்போது அவளுக்கு சாமி ஆடினாங்க. கிராம பகுதியில் இருக்கும் பக்தியுடன் இருப்பவர்கள் சாமியே அவர்களுக்கு இறங்கி அவர்கள் மூலம் அடுத்த நிலைக்கு சாமியாடுதல் என்று பெயர். இந்த நாளில் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தைகள்லாம் அருள்வாக்கு என்று பெயர். சாமியாடிய அந்த பெண் அந்த இடத்தில் கூடை இருக்கும் இடத்தில் சலையாக புதைந்து கிடக்கும் தன்னை வெளியெடுத்து எடுத்தது. கோயில் அமைத்து வணங்கினால் அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றுவேன் தருவதாக தெரிவித்தார். அதற்கு பின் மக்கள் தன் இடத்தில் புதைந்து கிடக்கும் சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள். வைபா ஆறு, அர்ஜுனா ஆறு, 2 ஆறுக்கு நடுவில் மணல் தட்டாய் இருக்கும் இடத்துல இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயில் கிழக்கு மேற்கு 178 அடியும் வடக்கு தெற்கா 149 அடியும் கொண்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி பூஜை பொருட்கள் விற்பனை செய்வாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைக்கு விளையாடும் பொருட்கள் விற்பனை செய்து கடைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. வழக்கமா கோயில்ல மாரியம்மன் இடது காலை மடிச்சு வலது காலை தொங்க விட்டிருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல இருக்கிற மாரியம்மன் இந்த அண்டாசரசரத்துல ஆக்கலும் அழித்தலும் நானே, நானின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்காக வலது காலை மடிச்சு இடது காலை தொங்க விட்டிருப்பாங்க. இந்த அமைப்பை இருக்கங்குடி மாரியம்மன் மிகப்பெரிய சிறப்பா பெரியவங்க சொல்லுவாங்க. கோவிலில் தெற்கு பக்கம் வைபா ஆறு, வடக்கு பக்கம் அர்ஜுனா ஆறு, 2 ஆறு சேர்ந்து வருந்தால் இரு ஆறும் கங்கை கும்பிடும் இடம் சொல்லப்படும். இந்த இடத்தில் அம்மன் குடி கொண்டு வந்தால் இரு கங்கை குடி என்று இருந்தது. பின்னாளில் அது இருக்கங்குடி என்கிற விட்டது. இந்த அர்ஜுனா நதி புராண பெருமை வாய்ந்தது. பஞ்ச பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம் செய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒரு பகுதியான சதுரகிரி மலைக்காடு சில காலத்தில் தங்கி இருந்தாங்க. அந்த காலத்தில் தினசரி காலை மாலை நீராடி இறைவனை பூஜை செய்யும் நீர் ஊற்றி காணாது வருந்தியபோது அர்ஜுனை சூரிய உதயம் நேரத்தில் கங்கை தேவி மனதில் தியானித்து வருணாஸ்திரம் பூமியில் பிளந்தது. பூமியின் அடியிலிருந்து கங்கா பிரவாகமாக நீர் எழும்பி ஊற்றியது.
பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் இந்நிலையில் நீராடி நித்திய அனுஷ்டானங்கள் செய்தார். அன்று முதல் இந்த ஆறு அர்ஜுனா நதி என்று பெயர் பெற்றது. புண்ணிய நதிகள் மாதம் தோறும் நீராடிய பெரும் பயன் இந்நதியில் ஒரு முறை நீராடினாலே பலரும் நாராயணர் கூறினார். புராண கதைகளும் கூறினர். புனித நதிகளும் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம். ஆற்றை உருவாக்கியது அர்ஜுனா என்பதால் இந்த ஆறுக்கு அர்ஜுனா ஆறு என்று பெயர் ஏற்பட்டது. திருக்கங்குடி மாரியம்மன் கோவில் வழிபடுவர்கள் விளக்கு போடுதல், அம்மனுக்கு புடவை சாற்றுதல், பூஜை செய்யும் போன்ற வழக்கமான வழிபாடுகள் ஈடுபடுவர். அக்னி சட்டி எடுத்தல், ஆயிரக்கண் பானை எடுத்து வலம் வந்து போன்றவை மூலம் அம்மனை வழிபடுவர். இங்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டி தொட்டில் கட்டினால் குழந்தை வரம் கிடைக்கும். உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கு உருவம் செய்து வைத்து வழிபடுவார்கள். இவை தவிர கயிறு குத்தல், ஆடு கோழி பலியிட்டு அசைவ உணவு சமைத்து அன்னதானம் செய்து போன்றவை செய்கிறார்கள். பொதுவாக எந்த மாரியம்மன் கோவிலும் ஆடு கோழி போன்றவை உயிர் பலி வழக்கம் கிடைப்பதில்லை. இந்த கோவில் இருக்கும் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்குத்தான் உயிரிழட்டு வழக்கம் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் இது மாரியம்மன் செய்யும் வேண்டுதலாக கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.